Hi viewers, welcome to Filmicraft. நான் உங்கள் அருண். இந்த எபிசோட்ல மார்வல் ஃபேன்ஸ் மத்தியில ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தின கேப்டன் மார்வல் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். தன்னுடைய கடந்த காலத்தை கம்ப்ளீட்டாக மறந்து போய் வெறும் கனவுல மட்டுமே ஒரு சில காட்சிகளை மட்டும் அசை போடுற படத்துடைய கதாநாயகி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உண்மையாகவே தான் யாரு, தான் எங்க இருந்து வந்தோம், தனக்கு இவ்வளவு பெரிய ஒரு சூப்பர் ஹீரோவுக்கான பவர் எப்படி கிடைச்சது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன பண்ணுனாங்க அப்படிங்கறதா படத்துடைய மொத்த கதைய. இந்த படத்துல ஒரு முக்கியமான விஷயமே அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார்ல கடைசியாக கேப்டன் மார்வலுக்கு ஒரு மெசேஜ் போகும். இப்ப இன்னும் ஒரு 2 மாசத்துல அவெஞ்சர்ஸ் எண்ட் ஆஃப் கேம்னு சொல்லி இதனுடைய அடுத்த பாகமும் ரிலீஸ் ஆக போகுது. அப்ப அந்த படத்துல எல்லா சூப்பர் ஹீரோஸோட சேர்ந்து கேப்டன் மார்வலும் களத்துல இறங்க போறதா தான் கதை அமைப்பே அந்த படத்துக்கு. அப்ப கேப்டன் மார்வல்ங்கிற அந்த சூப்பர் ஹீரோவுக்கு என்னென்ன பவர் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத ஆடியன்ஸ் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கேப்டன் மார்வல் படமே. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தலாம். படத்துடைய முதல் பாசிட்டிவ் படத்துடைய விஎஃப்எக்ஸ். இவங்க படமே கிட்டத்தட்ட இன் அண்ட் அவுட் 80 to 90% வெறும் விஎஃப்எக்ஸ்ல தான் பண்ணியிருக்காங்க. அதுவும் முக்கியமாக இவங்களுக்கு எப்படி அந்த பவர் கிடைச்சது அப்படின்னு காமிக்கிற அந்த சீன்ஸ் ஆகட்டும், ஒரு முக்கியமான ஒரு ட்ரெயின் சேசிங் ஃபைட் ஒன்று வரும், அந்த சீன் ஆகட்டும், செகண்ட் ஹாஃப்ல கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு 15-20 நிமிஷம் ஆகட்டும், இது எல்லாமே விஎஃப்எக்ஸ் வேற லெவல்ல தெரிக்க விட்டுருக்காங்க. அவ்வளவு சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரெண்டாவது பாசிட்டிவ் இந்த படத்துடைய ஆக்ஷன் கோரியோகிராஃபி. ஏன்னா இந்த படத்தை பொறுத்தளவுக்கு மார்வல் ஃபேன்ஸ் எல்லாரும் பெருசா எதிர்பார்க்கறதே ஒரு கூஸ் பம்ப்ஸான சீன்ஸ் தான். சோ அந்த மாதிரி சீனை எப்படி கரெக்டா கொண்டு வந்து உள்ள வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய அளவுல உதவுனதே இந்த படத்துடைய ஆக்ஷன் கோரியோகிராஃபி தான். நான் சொன்ன முக்கியமான அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஒரு ட்ரெயின் சேசிங் ஃபைட், அது அவ்வளவு சூப்பராக அது ஒர்க் அவுட் ஆயிருந்ததுன்னு சொல்லலாம். மூணாவது விஷயம், இந்த கேப்டன் மார்வல் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தை பிளே பண்ண ப்ரீ லார்சனுடைய பர்ஃபார்மன்ஸ், அதே மாதிரி அந்த நிக் ஃபியூரியாக வரக்கூடிய சாமுவேல் ஜாக்சனுடைய பர்ஃபார்மன்ஸ். இந்த படத்துல ஒரு 70-80% இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஸ்கிரீனுக்குள்ளேயே இருக்கிறாங்க. இவங்க 2 பேருடைய அந்த கெமிஸ்ட்ரி அவ்வளவு சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதுலயும் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா சாமுவேல் ஜாக்சனுடைய காமெடி தமிழ் டப்பிங்ல ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நம்ம எப்பயுமே ஒரு நக்கல் நையாண்டியோட தான் நம்ம தமிழ் டப்பிங்லயே எடுத்துட்டு வருவோம். இந்த படத்துக்கு அந்த விஷயம் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இவங்க 2 பேரும் தவிர அந்த கூஸ் பூனைக்குட்டி செகண்ட் ஹாஃப்ல அது வர்ற சீன்ஸ் எல்லாம் உண்மையாக சில இடத்துல ஒரு பரபரப்பாகவும் சில இடத்துல ரொம்ப காமெடியாகவும் நல்ல ஒர்க் அவுட் ஆயிருந்ததுன்னு சொல்லலாம். இதை தவிர இந்த படத்துல டி ஏஜிங் டெக்னாலஜின்னு சொல்லி ஒன்னு யூஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் சாமுவேல் ஜாக்சன்லாம் உண்மையாக இன்னைக்கு டேட்டுக்கு ஒரு வயசான நபர் தான் அவரை ஒரு 30 வயசு 35 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு ஆளாக காமிச்சிருக்காங்க. நம்பவே முடியல, அவ்வளவு சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அந்த சீன்ஸ். அவ்வளவு கணக்கச்சிதமாக அவரே சின்ன வயசுல நடிச்ச அளவுக்கு ரொம்ப நேர்த்தியாக அந்த ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ படத்துடைய நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். இந்த படத்துல ஒரு முக்கியமான நெகட்டிவாக எனக்கு பட்ட விஷயம், படம் 2 மணி நேரம் படம்னு வச்சுக்கோங்களேன், இதுல 1 மணி நேரத்துக்கு மேல ஆக்ஷன் சீக்வன்ஸ் வருது அப்படின்னா அதுக்கு ஈக்குவலா 1 மணி நேரத்துக்கு மேல கான்வர்சேஷன் படத்துல. அந்த அளவுக்கு டயலாக்ஸும் கான்வர்சேஷனும் நிறைய இருக்கு. உண்மையை சொல்ல போனா இதோட கம்பேர் பண்ணும்போது ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகத்தான் எனக்கு தோணுச்சு. அந்த ஒரு விஷயம் தான் இந்த படம் கொஞ்சம் லேகா போகுதோ அப்படிங்கிற ஃபீல எனக்கு உண்டாச்சு. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னா, மார்வல் ஃபேன்ஸை பொறுத்தளவுக்கு இந்த படம் நிச்சயமாக அவங்களை கவர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ஜெனரல் ஆடியன்ஸுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொதுவாக ஒரு சீக்வல் எடுக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு 1-2 பார்ட்ல இருக்கிற சில விஷயங்களையோ சில கதாபாத்திரங்களையோ இங்க கொண்டு வந்து கரெக்டா சொருகி இந்த படம் பார்த்து உங்களுக்கு இது புரியணும்னா நீங்க அந்த பார்ட்டும் பார்த்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கும். இந்த படத்துல அது கிடையாது. நீங்க தனியாக ஒரு இங்கிலீஷ் படம் ரிலீஸ் ஆயிருக்கு போய் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி போய் பார்த்தா கூட உங்களுக்கு கதை நன்றாக புரியும். ஆனா நான் சொன்ன மாதிரி ஆக்ஷன் அதகலத்தை விட இவங்களுடைய அந்த கான்வர்சேஷன் லென்த் அதிகமா போறனால இந்த படம் எனக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டை கொடுத்துச்சுன்னு நான் சொல்லுவேன். இன்னொரு முக்கியமான விஷயம், எழுத்து போட்ட உடனே அந்த படத்துல எந்திரிச்சு வந்துடாதீங்க. போஸ்ட் கிரெடிட்ல ஒரு 3-5 நிமிஷத்துக்குள்ள கேப்டன் மார்வல் அடுத்த பார்ட்ல எப்படி போய் ஜாயின் ஆகுறங்கிறதுக்காக ஒரு சின்ன லீடு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துட்டு வாங்க. அதை பல பேர் பார்க்காம வந்துடுறீங்க. இந்த படத்துக்கு ஃபில்மிகிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.5 out of 10. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க.
வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.